செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம், மல்லி, 2 காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இதை ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதே மிக்சர் ஜாரில் இப்போ 2 சைஸ் பெரிய தக்காளி அரைச்சிக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், அப்புறம் உருவி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டும் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதிக்கும் போது உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடணும். போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவள் தான் செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்